ஹாய், திஸ் இஸ் கிரியேட்டிவ் கோட். இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேரியபிளை நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி அண்ட் அந்த வேல்யூ நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக தான் வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சிஎஸ்எஸ்லேயும் நம்ம பண்ண போகிறோம். சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ்க்கு DOM ஆக்சஸ் இருக்கிறதால நம்மளால் போத் லோக்கல் அண்ட் குளோபல் ஸ்கோப் வேரியபிள்ஸை கிரியேட் பண்ண முடியும். குளோபல் ஸ்கோப் வேரியபிள்ஸை நம்மளோட சிஎஸ்எஸில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ண முடியும். பட் லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்ஸை நம்மளால் ஒரு பர்டிகுலர் செலக்டருக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு செலக்டர்னா என்னன்னு தெரியலனா நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குளோபல் ஸ்கோப் வேரியபிளை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட HTML CSSல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னோட HTMLல பார்த்தீங்கன்னா பாடி டேக்குள்ளே கண்டெய்னருன்னு ஒரு டிவ் டேக் இருக்குது. அதுக்குள்ளே சர்க்கிள் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சா ஒரு டிவ் டேக் இருக்குது. அண்ட் சிஎஸ்எஸில் பார்த்தீங்கன்னா யூனிசெலக்டர் யூஸ் பண்ணி மார்ஜின் அண்ட் பேடிங் 0ன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ்னு சொல்லியிருக்கேன். இந்த யூனிசெலக்டர் நம்மளோட HTML எலிமெண்ட் எல்லாத்துக்கும் மார்ஜின் அண்ட் பேடிங் 0ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ்னு சேஞ்ச் பண்ணிவிடும். பாக்ஸ் சைசிங் பற்றி உங்களுக்கு தெரியலனா நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பாடி டேக் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டெய்னருங்க கிளாஸ் நேம் வச்சிருக்க டிவ்க்கு நான் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி கிரிட்டும் கொடுத்து பிளேஸ் ஐட்டம் சென்டர்ஸ் மூலயமா நம்மளோட கண்டெய்னர் டிவ் டேக்குள்ளே இருக்கிற, அதாவது கண்டெய்னருங்க கிளாஸ் நேம் வச்சிருக்க டிவ் டேக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் சென்டரில் அலைன் பண்ணுறதுக்காக இந்த பிளேஸ் ஐட்டம் சென்டருங்க கொடுத்துருக்கேன். அண்ட் ஹைட் 96 V8 கொடுத்து வெர்டிக்கலாக அந்த டிவ் டேக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் சென்டரில் அலைன் பண்ணுறதுக்காக ஹைட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் சர்க்கிள் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சிருக்க டிவ் டேக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிவிட்டு வித் அண்ட் ஹைட் 100 பிக்சல் கொடுத்துட்டு பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்துருக்கேன். அண்ட் பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட HTML அண்ட் CSS. அண்ட் இப்போ நம்ம ஒரு குளோபல் ஸ்கோப் வேரியபிளை கிரியேட் பண்ணலாம். சிஎஸ்எஸில் எப்போவுமே நீங்கள் வேரியபிள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அது உங்களோட ஸ்டைல் ஷீட்டில் டாப்பில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு குளோபல் ஸ்கோப் வேரியபிளை நம்ம சிஎஸ்எஸில் கிரியேட் பண்ணுறதுக்கு :root அப்படின்ட்டு இந்த செலக்டரை கொடுக்கணும். அண்ட் இந்த ரூட் செலக்டரில் தான் நம்மளோட குளோபல் ஸ்கோப் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணணும். அண்ட் எப்போவுமே உங்கள் வேரியபிளை நீங்கள் 2 டேஷஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் 2 டேஷஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேரியபிளோட நேம் கொடுக்கணும். இப்போ நான் ப்ரைமரின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரைமரி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டேஷஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட வேரியபிளோட நேம் என்னவா வேணாலும் இருக்கலாம், பட் 2 டேஷஸ் கொடுத்து தான் ஆகணும். அண்ட் ப்ரைமரின்ட்டு இப்போ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு, குளோபல் ஸ்கோப் வேரியபிள். இதில் ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நான் என்னோட ப்ரைமரி கலரான இந்த பேக்ரவுண்ட் கலரை ப்ரைமரிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு குளோபல் ஸ்கோப் வேரியபிளை சிஎஸ்எஸில் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ப்ரைமரி வேரியபிளை நம்மளோட ஸ்டைல் ஷீட்டில் நம்ம எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஸோ அதுக்காகவே சிஎஸ்எஸில் வார் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த வார் ஃபங்க்ஷன் 2 ஆர்குமெண்ட் வேல்யூ அக்செப்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வேல்யூ நம்மளோட வேரியபிள் நேம் ப்ரைமரி அப்படின்றது தான். அண்ட் செகண்ட் வேல்யூ ஆப்ஷனல். ஒரு வேளை இந்த வேரியபிள் இல்லைன்னா என்ன வேல்யூ ஆட் பண்ணோங்கிறதுக்கு நம்ம அந்த ஆப்ஷனல் வேல்யூ பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த ப்ரைமரி வேல்யூவை நம்மளோட சர்க்கிள் டிவ்க்கு ஆட் பண்ணலாம். இப்போ பேக்ரவுண்ட் கலரை நான் ஹார்ட் கோடடாக இந்த எக்ஸா கோடை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதில் நம்ம ஆல்ரெடி ஒரு குளோபல் ஸ்கோப் வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டோம், ப்ரைமரி அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ரைமரியில் இருக்கிற கலர் வேல்யூவை என்னோட சர்க்கிள் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவ் டேக்கு நான் பேக்ரவுண்ட் கலராக ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஎஸ்எஸில் இருக்கிற வார் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வார் கீவேர்ட் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பேரந்தீசஸ். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பேராமீட்டர் வேல்யூ இந்த வார் ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட குளோபல் ஸ்கோப் வேரியபிள் நேம் ப்ரைமரிங்கிறது தான் நம்மளோட வேரியபிளோட நேம். ஸோ 2 டேஷஸ் ப்ரைமரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் அகைன் ஆட் ஆகிடுச்சு. ப்ரைமரி அப்படின்ற வேரியபிளில் இருக்கிற வேல்யூ இந்த எக்ஸா கோட். ஸோ இது ஒரு க்ரீன் கலர். அந்த க்ரீன் கலர் நம்மளோட சர்க்கிள் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவ் டேக் ஆட் ஆகிடுச்சு. இன்கேஸ் இந்த வேரியபிள் இல்லைன்னா என்ன வேல்யூ ஷோ ஆகணுங்கிறத நம்ம ஆப்ஷனலாக கமா கொடுத்துட்டு செகண்ட் வேல்யூவாக பாஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு க்ரீன் அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன்.
இப்போது இங்கே ப்ரைமரின்னு இருக்கிறத நான் சேஞ்ச் பண்ணுறேன் செகண்டரி. ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த எக்ஸா கலர் இங்கே ஆட் ஆகலை, அதுக்கு பதில் நான் கொடுத்துருக்க இந்த க்ரீனுங்கிற கலர் வந்து ஆட் ஆகிருக்கு. ஏன்னா செகண்டரி அப்படின்ற ஒரு வேரியபிள் இங்கே இல்லை. ஸோ அதனால் செகண்டரி அப்படின்ற வேரியபிள் இல்லாததால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ஷனலாக செகண்டரி வேல்யூ இல்லைன்னா என்ன வேல்யூவை நீ ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணதை இந்த வார் ஃபங்க்ஷன் நம்மளோட பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செகண்டரிங்கிற வேரியபிள் இல்லைன்னா க்ரீன் கலரை வந்து ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் க்ரீன் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆட் ஆகிடுச்சு. ஏன்னா செகண்டரிங்கிற ஒரு வேரியபிள் வந்து இல்லை, அதனால் ரெட் கலர் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த வார் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட குளோபல் ஸ்கோப் வேரியபிளும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் பற்றி பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஒரு லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை வந்து ஆட் பண்ணலாம். லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை நம்ம ஒரு பர்டிகுலர் செலக்டருக்குள்ளே வந்து ஆட் பண்ணணும், ரூட் செலக்டருக்குள்ளே ஆட் பண்ணக்கூடாது. ரூட் செலக்டருக்குள்ளே நீங்கள் வேரியபிள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது குளோபல் ஸ்கோப் வேரியபிளாக சேஞ்ச் ஆகிடும். லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை நீங்கள் ஒரு பர்டிகுலர் செலக்டருக்குள்ளே ஆட் பண்ணணும், ரூட் செலக்டரை தவிர்த்து. இப்போது டாட் சர்க்கிள் அப்படின்றது ஒரு கிளாஸ் செலக்டர். இந்த செலக்டருக்குள்ளே நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணோம்னா அது வந்துட்டு லோக்கல் ஸ்கோப் வேரியபிள். அதே நீங்கள் கோலன் ரூட் அப்படின்ற இந்த ரூட் செலக்டருக்குள்ளே ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு குளோபல் ஸ்கோப் செலக்டர். இப்போ நம்ம ஒரு லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை டாட் சர்க்கிள் அப்படின்ற கிளாஸ் செலக்டருக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ சேம் வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோன்னா 2 டேஷஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட வேரியபிள் நேம் வந்து கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம இங்கே செகண்டரி அப்படின்னு கொடுத்துருக்கோம். செகண்டரிங்கிற வேரியபிள் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இந்த செகண்டரி வேரியபிளை நம்ம லோக்கல் ஸ்கோப் வேரியபிளாக க்ரியேட் பண்ணலாம். செகண்டரி அண்ட் கலர் வந்துட்டு ஒயிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஸ்கோப் வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வார் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ செகண்டரி அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்மளோட லோக்கல் ஸ்கோப்லேயே இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை வந்துட்டு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த செகண்டரி இப்போது இந்த பர்டிகுலர் செலக்டருக்குள்ளே இருக்குது. இதை நம்ம வெளியில் ஆக்சஸ் பண்ணால் என்ன ஆகும்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பேக்ரவுண்ட் கலர் பாடி டேக் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கலரை கட் பண்ணிவிட்டு வார் செகண்டரின்னு நமக்கு ஒரு வேரியபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் லோக்கல் ஸ்கோப்பில். அதை ஆக்சஸ் பண்ண முடியுதாங்க பார்ப்போம். செகண்டரி. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. கமா கொடுத்துட்டு ஆப்ஷனல் வேல்யூவாக நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வார் ஃபங்க்ஷனால் செகண்டரி வேரியபிளை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா செகண்டரி வேரியபிள் வந்துட்டு லோக்கல் ஸ்கோப் வேரியபிள், அதை வந்துட்டு நம்ம மற்ற இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் செகண்டரிங்கிற ஒரு வேரியபிள் இல்லைங்கிறதால நமக்கு டிஃபால்ட் வேல்யூவாக நம்ம பாஸ் பண்ண இந்த எக்ஸா கோட் வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்ஸையும் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை நம்ம ஒரே ஒரு செலக்டருக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி வெளியில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பட் குளோபல் ஸ்கோப் வேரியபிளை நம்மளால் எந்த ஒரு எலிமெண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்னொரு குளோபல் ஸ்கோப் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். வேரியபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 டேஷஸ் கொடுக்கணும். அண்ட் நம்மளோட வேரியபிளோட நேம் பாடி பிஜி அப்படின்னு கொடுக்குறேன். அண்டில் அதில் வந்து எக்ஸா கோட் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த பாடி பிஜிங்கிறது ஒரு குளோபல் வேரியபிள். இந்த குளோபல் ஸ்கோப் வேரியபிளை நான் இப்போ இந்த இடத்துல கால் பண்ணுறேன் வார் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ 2 டேஷஸ் கொடுக்கணும், அப்போ தான் வந்து இது ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ஆப்ஷனல் வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப் வேரியபிளில் இருக்கிற அந்த எக்ஸா கோட் நம்மளோட பாடி டேக்கோட பேக்ரவுண்டில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குளோபல் ஸ்கோப்பை நம்மளால் எந்த ஒரு செலக்டரில் வேணாலும் எங்கே வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை நம்மளால் அந்த பர்டிகுலர் செலக்டருக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது எந்த செலக்டருக்குள்ளே நம்ம அந்த லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த செலக்டருக்குள்ளே மட்டும்தான் அந்த லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும்.
அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. வார் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும், குளோபல் ஸ்கோப் வேரியபிள் அண்ட் லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை எப்படி யூஸ் பண்ணணும், அதை பற்றிலாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.